சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த எல்லை சிக்கல் எல்லைக்கோட்டை தாண்டியதால் ஏற்பட்டதா? ஆம் என்றால் அது உண்மை இல்லை. அப்படி நாம் புரிந்து கொண்டால், அதை ஒப்புக்கொண்டால், அரசியலை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். இது குறித்து பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கூறி வருகிறார்கள், நாளேடுகளில் எழுதி வருகிறார்கள், ஊடகங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் உற்று கவனித்தால் இதன் பின்னணியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் இந்த சிக்கலுக்கு காரணம் இந்திய அரசின் அமெரிக்க சார்பு நிலைப்பாடுதான். இதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், இதை நாம் ஒப்புக்கொள்ளாவிட்டால், இதை நாம் மீளாய்வு செய்து பார்க்காவிட்டால் இந்த பிரச்சனையை பற்றி நம்மால் இதன் முழு பரிமாணத்தை ஒரு காலம் புரிந்து கொள்ள இயலாது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே யாராவது கோடு போட்டு இருக்கிறார்களா என்றால் கிடையாது. எல்லை கோடு அல்லது வேலி ஏதாவது போடப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு நாட்டின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள பகுதி எதுவோ அந்த பகுதியை நமக்கான ஒரு எல்லையாக பார்ப்போம். அதைத்தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒன்றும் உண்டு, கட்டுப்பாட்டு பகுதி. நாம் சொல்லிக் கொள்ளலாம், இதுவரையில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. அதே இடத்தில் அதை தாண்டி இதுவரையில் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற பகுதி எதுவோ அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். எனவே இந்த கல்வான் என்கிற பள்ளத்தாக்கு பகுதி எல்லைக்கோடு வரையறுக்கப்பட்ட பகுதியை போலவும், அந்த எல்லைக்கோட்டை தாண்டி சீனா வந்துவிட்டது, அதனால் நம்முடைய இராணுவம் எகிரி பாய்ந்து அவர்களை விரட்டி அடிக்க முயற்சித்தது. அதில் ஏற்பட்ட மோதலில் தான் 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து பரவுகிறது. அவர்கள் தரப்பில் அதை தான் சொல்லுகிறார்கள், எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே இந்திய இராணுவம் நுழைந்து விட்டது, இந்தியா நுழைந்து விட்டது. இரு தரப்பாரும் இப்படி மாறி மாறி சொல்லிக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், உண்மையில் இரு நாடுகளுக்கும் இடையில் அளந்து கோடு போடவில்லை அல்லது வேலி போடவில்லை. அப்படியே இருந்தாலும் கூட இதற்காக கைகளால் தாக்கிய 20 பேரை படுகொலை செய்ய முடியுமா என்பதை எண்ணி பாருங்கள். ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளின் எல்லையோரங்களில் ஆயுதங்களை பாவிக்கக்கூடாது, துப்பாக்கி வெடிக்கக்கூடாது, வெடிமருந்து சத்தமே கேட்கக்கூடாது, வெடிச்சத்தமே கேட்கக்கூடாது என்கிற ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. நான் ட்விட்டர் பக்கத்திலே போட்ட ஒரு பதிவை உள்ளூர் மதவாதிகள் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். ஏதோ நான் இராணுவத்தையே இழிவுபடுத்தி விட்டேன் என்று கொந்தளித்து போனார்கள். திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அண்மையிலே ஒரு தொலைக்காட்சியில் ஒரு இராணுவ தளபதி, ஓய்வு பெற்ற தளபதி சொன்னார், அப்படி எல்லையிலே ஒருவருக்கொருவர் கட்டுப்பாட்டு பகுதியை மீறி வருகிற போது சண்டை போடாமல் உங்கள் பகுதிக்கே திரும்பிச் செல்லுங்கள் என்று பதாகை பிடிக்க வேண்டும் என்பது ஒரு நடைமுறை, ஒரு ப்ரொசீஜர். அது நடந்திருக்கிறது. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்ததன் அடிப்படையில் தான் நாம் எச்சரிக்கையாக ஒன்றை சுட்டிக்காட்டினோம். பாகிஸ்தான் நம்மை சீண்டுகிற போதும், சீனா நம்மை இடறுகிற போதும், தேவையில்லாமல் அமெரிக்கா வந்து மூக்கை நுழைக்கிறதே, ட்ரம்ப் வந்து மறுபடியும் நான் தயார், மீடியேட் பண்ண நான் தயார், பேச்சுவார்த்தை நடத்த நான் தயார் என்று சொல்லுகிறாரே, இது என்ன காரணம்? யோசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதை இணைத்து நான் ட்விட்டர் பக்கத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்ததோடு
இப்படி ட்ரம்ப் ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய இராணுவமும் இன்னொரு புறம் கோபேக் என்று பேனர் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறதே, முரண் இருக்கிறதே, இதை புரிந்து கொள்ள இயலவில்லையே என்று நான் சுட்டிக்காட்டினேன். இராணுவத்தை கொச்சைப்படுத்துவது நம்முடைய நோக்கம் இல்லை. இதில் உள்ள அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவதற்காக அந்த பதிவை செய்தேன். அரசியல் அடிப்படையில் இதை பார்ப்பதில்லை. சாதி அடிப்படையில், மதம் அடிப்படையில் எப்படி பிரச்சனைகளை பார்க்கிறார்களோ அப்படித்தான் கட்சி அடிப்படையில் இதை பார்க்கிறார்கள். அரசியல் அடிப்படையில் பார்ப்பது என்பது கட்சியை தாண்டிய ஒரு பார்வை. அது கட்சி சார்பற்றவர்களுக்கும் இருக்க வேண்டிய பார்வை அரசியல் பார்வை. கட்சி பார்வை என்பது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்குள்ளேயே சுருங்கி போவது, குறுகி பார்ப்பது. அரசுக்கு இதிலே என்ன லாபம் அல்லது மக்களுக்கு என்ன லாபம், நாட்டுக்கு என்ன லாபம் என்றெல்லாம் பார்க்காமல் கட்சிக்கு என்ன லாபம் என்று மட்டும் பார்க்கிற பார்வை கட்சி பார்வை. அரசியல் பார்வை என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் சிக்கலை ஆய்ந்து பார்ப்பது, நுணுகி பார்ப்பது, நுட்பமாக பார்ப்பது, நுண்மையாக பார்ப்பது. இது அரசியல் பார்வை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் பார்வை தேவை. கட்சி பார்வை அவரவர் விருப்பம். ஆகவே இன்றைக்கு மோடி அரசு வெளிப்படையாக அமெரிக்க சார்பு நிலையை எடுத்திருக்கிறது. அப்படி எடுத்தால் சீனா வரவேற்குமா, பூத்துவுமா, சிவப்பு கம்பளம் விரிக்குமா? சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பகை இருக்கிறதா இல்லையா? இந்தோ பசிபிக் கடற்பரப்பில் இந்துமா கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையிலான அந்த மார்க்கம், பாதை, கடல் வழி, அந்த மாபெரும் கடற்பரப்பில், சமுத்திர பரப்பில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இன்றைக்கு யார் அங்கே நிலை கொள்வது என்பது தொடர்பான ஒரு பனிப்போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்துமா கடலில் ஓரளவுக்கு தன்னுடைய வல்லமையை பரப்பி வைத்திருந்த இந்திய பேரரசு இன்றைக்கு அதை முற்றிலும் இழந்து நிற்கிறது. சேதுக்கால்வாய் திட்டத்தை கைவிட்டது கூட இந்துமா கடலில் நமக்கான நிலை கொள்ளலை, நிலை இருப்பை பலவீனப்படுத்திவிட்டது, வலுவிழக்க செய்துவிட்டது என்பதுதான் உண்மை. ராமர் பெயரை பயன்படுத்தி சேதுக்கால்வாய் திட்டத்தையே மூடிவிட்டார்கள். அது ராமன் கட்டிய பாலம், அதை தகர்க்கக்கூடாது என்று சேதுக்கால்வாய் திட்டத்தையே கைவிட்டார்கள். 1500 கோடிக்கு மேல் கொட்டி அது விரயமாகிவிட்டது. தொடக்க நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்தது. மேற்கொண்டு அதை முன்னெடுக்க இயலவில்லை. தங்களுடைய பழமைவாத அரசியலை அதிலே திணித்து அந்த திட்டத்தையே சிதைத்தார்கள். இன்றைக்கு இந்துமா கடலில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில்தான் வலிமையை நிரூபிப்பதற்கான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் எல்லையிலே என்ன சண்டை என்று கேட்டால், எல்லை ஓரத்திலே இன்றைக்கு மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த எல்லைக்கோட்டுக்கு நிகராக 255 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தார்புக் என்கிற இடத்திலிருந்து தௌலத் பெக் ஓல்டி என்கிற இடம் வரையில் 255 கிலோமீட்டர் சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாட்டை கண்டு சீனாவுக்கு ஆத்திரம். தோழர்களே, 1962 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே யுத்தம் நடந்தது. அதன் பிறகு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு பெரிய அளவில் யுத்தம் நிகழவில்லை. அவ்வப்போது சின்ன சின்ன மோதல்கள் நடந்திருக்கின்றன. அவர்களால் கைப்பற்றப்பட்ட இடம்தான் தௌதல் பெக் ஓல்டி என்கிற இடம்.
ஆனால் அதை பின்னால் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த இடத்திலேயே அவர்களுடைய இராணுவ கட்டுப்பாடு இல்லை. அதன் பிறகு 255 கிலோமீட்டர் தூரம் சாலை போடுகிற வரையில் சீன அரசு அமைதிதான் காத்தது. எந்த இடத்திலும் வந்து தடுக்கவில்லை, பிரச்சனையை செய்யவில்லை, மோதல் நிகழவில்லை. எப்போது சிக்கல் எழுகிறது? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அணுசக்தி ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் 2008 இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம். அது அமெரிக்க சார்புகளை, அப்போது பிஜேபி ஆட்சி இல்லை. இந்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. அதுதான் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி, ஆனால் இந்திய அரசு என்பது நிலையானது. இந்திய அரசு என்பது பொதுவானது. இந்திய அரசு என்பது எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஏற்கனவே பகை இருக்கிறது என்றாலும் அதிலே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய கதையாக அமைந்தது அந்த ஒப்பந்தம். அதன் பிறகு ஒருவருக்கொருவர் உதவுதல் என்கிற அடிப்படை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நிறைய வர்த்தக ரீதியான, இராணுவ ரீதியான புரிதல்கள் உருவாக்கப்பட்டன. மோடி அரசு வந்த பிறகு லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் அக்ரிமெண்ட் என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. லாஜிஸ்டிக்ஸ் என்றால் தெரியும். அமெரிக்க இராணுவத்திற்கு கப்பற்படை, அதாவது கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஒப்பந்தம். அமெரிக்காவின் கடற்படை தளத்தை இந்தியாவின் கடற்படை தளத்தை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்தியாவின் விமானப்படை தளத்தை அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம், மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம். இதுதான் இந்திய சீன பகைக்கு மேலும் தீவிரம் காட்டிய ஒன்று, தீவிரப்படுத்திய ஒன்று. இது எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக வெளிப்படையாக அரசு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஆசிய பகுதியில் அமெரிக்க இராணுவத்தின் காலூன்றுவதற்கு இந்திய அரசு கை நீட்டி வரவேற்பு கொடுக்கிறது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையிலே மோடி என்ன செய்தார் என்றால், அமெரிக்காவுக்கே போய் ட்ரம்புக்கு ஓட்டு கேட்டார். அண்மையிலே கொரோனா பீதி இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அகமதாபாத்துக்கு ட்ரம்பை வரவழைத்தார். 1 கோடி பேரை நான் திரட்டப் போகிறேன் என்று மக்களை திரட்டினார். தப்லீக் ஜமாத் மாநாட்டுக்கு வந்தவர்களால் தான் கொரோனா பரவியது என்று மதவெறியர்கள் பரப்பினார்கள். ஆனால் ட்ரம்ப் வரவேற்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு, அந்த அகமதாபாத் நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கானவர்களை திரட்டியது பிஜேபி. அந்த கும்பலில் கொரோனா பரவி இருக்காதா, பரவுவதற்கு வாய்ப்பு இல்லையா என்ற கேள்வியை யாரும் எழுப்பவில்லை. அது ஒரு புறம் போகட்டும். அமெரிக்காவோடு இந்தியாவுக்கு இருக்கிற நெருக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்றாக அமைந்தது. அதனையொட்டி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பதை போன்ற கருத்துக்களை அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தார். பாகிஸ்தானோடு பிரச்சனை ஏற்பட்ட போது, அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை
மாநில தகுதியிலிருந்து ரத்து செய்துவிட்டு யூனியன் பிரதேசங்களாக அறிவித்த அந்த சூழலில் அரசமைப்பு சட்டத்தில் 370வது உறுப்பை முற்றிலும் ரத்து செய்த அந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறுக்கிட்டு கருத்து சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். 370 உறுப்பு இருந்த வரையில் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் கூட போய் ஒரு கைப்பிடி மண்ணை விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளை சார்ந்த யாராக இருந்தாலும், பன்னாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளுக்கு செல்ல முடியும். அங்கே எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியும். அங்கே பன்னாட்டு நிறுவனங்களுக்கான முதலீட்டை செய்ய முடியும். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளை, அந்த 3 யூனியன் பிரதேசங்களையும் சர்வதேச சந்தைக்கான களமாக அதை மாற்ற முடியும். மோடி அரசு எப்படியெல்லாம் கதவுகளை திறந்து வைக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஏதோ இந்து சமூகத்தின் மீது உள்ள பற்றுதலால் தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் மோடி அரசு, அமித்ஷா போன்றவர்கள் எடுத்தார்கள் என்று மதவாதிகள் வாதிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் நோக்கம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாசலை திறந்துவிட வேண்டும், கதவை திறந்துவிட வேண்டும், சிவப்பு கம்பளத்தை விரிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் அந்த பகுதியில் போய் நிலம் வாங்கலாம், பண்ணைகள் வைக்கலாம். அதற்கான வாசலை திறந்து விடுகிற முயற்சி தான். ஆகவே அமெரிக்காவோடு நெருக்கமான உறவை, இணக்கமான உறவை பேணுவதிலே உண்மையிலே இந்திய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றால் அதை வரவேற்பதிலே யாருக்கும் சிக்கல் இல்லை. ஆனால் சீனாவின் கடும் பகையாக இருக்கிற அமெரிக்காவோடு உறவாடுவதால் சீனா அச்சப்பட்டு பின்வாங்கும் என்ற கணக்கு போட்டு அந்த உறவை நாம் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது. மோடி அவர்கள்தான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அமெரிக்காவோடு நெருங்கினால் சீனா அச்சப்படும், அது பின்வாங்கும், இந்தியாவுக்கு பயன் தரும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அமெரிக்காவோடு இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம், உறவையெல்லாம் நாங்கள் வலுப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்வாரேயானால் அது நகைப்புக்குரியதுதான். ஏனென்றால் சீனா தன்னுடைய ஆக்டோபஸ் கால்களை உலகம் முழுவதும் பரப்பி வருகிறது, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறது, அமெரிக்காவுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவை கண்டு அஞ்சி பின்வாங்கக்கூடிய நிலை சீனாவிடம் இல்லை என்பது நம்மை போன்ற சாதாரண ஆட்களுக்கே தெரிகிறது. எப்படி மாண்புமிகு பிரதமருக்கு தெரியாமல் போகும்? ஏதோ ஒரு நெருக்கடி. ஆகவே சீன இந்திய எல்லையிலே நடைபெறுகிற இந்த மோதல்களுக்கு நம்முடைய அரசு எல்லையில் சாலை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதால் தான் அதற்கு ஆத்திரம் என்று சொல்லுவது ஏற்புடைய கருத்து இல்லை. இதைத்தான் இது தொடர்பாக இராணுவம் குறித்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பல அரசியல் விற்பனர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். G7 கண்ட்ரீஸ் என்று அமெரிக்கா உள்ளிட்ட 7 நாடுகள் ஒரு அணியை வைத்திருக்கிறது. அந்த அணியில் மேலும் 4 நாடுகளை நான் இணைத்து G7 என்பதை G11 என்று ஆக்கப் போகிறேன் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அந்த 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. G7 நாடுகளில் இடம்பெற்றிருக்கிற சீனாவை ஒதுக்கிவிட்டு வெளியேற்றிவிட்டு மேலும் கூடுதலாக 4 நாடுகளை இணைக்கப் போகிறோம், அல்லது வைத்துக்கொண்டே இணைப்பது. அந்த நாடுகள் 4 நாடுகளில் ஒன்று இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளை அதில் இணைக்க அமெரிக்கா முயற்சித்து வருகிறது. உடனடியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் அதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார், வெளிப்படையாக ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடைபெறுகிற
பேச்சுவார்த்தையின் போதெல்லாம் சீனா சுட்டிக்காட்டியதாக சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்றால், வெளிப்படையாகவே நீங்கள் அமெரிக்க சார்பு நிலையை கைவிடுங்கள், பாகிஸ்தான் சீனா இடையில் பாகிஸ்தான் சீனாவுக்கு இடையில் சாலை அமைக்கும் திட்டத்தில் சீனா ஈடுபட்டு வருகிறது. பொருளாதார தாழ்வாரம் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கிற காலத்தில் சீன அரசு சுட்டிக்காட்டி இருக்கிறது, நீங்கள் ஏன் அமெரிக்க சார்பு நிலையை எடுக்கிறீர்கள். அதேபோல தாய்வான் என்கிற ஒரு நாடு சீனாவால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பகுதி, ஒரு தீவு. சீன புரட்சியின் போது தோல்வியடைந்த ஷியாங்கை ஷேக் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்தீவு. அதனை சீனா அங்கீகரிக்கவில்லை, தொடக்கத்தில் இந்தியாவும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மோடி அரசு சீனாவுக்கு எதிராக தாய்வானை ஆதரிக்கும் நிலை எடுத்திருக்கிறது. இது சீனாவுக்கு அரசியல் ரீதியான ஒரு பகை. இப்படி பல நிலைப்பாடுகளை சீனாவுக்கு எதிராக அரசு, மோடி அரசு அல்லது இந்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருவதன் காரணத்தால் தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு பகை நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது.